உண்மையான உள்ளத்துல இருந்து நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லவங்களுக்கு மட்டும் துரோகம்னு ஒண்ணு நினைச்சாலும் சரி, அவங்கள அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல அவங்கள பத்தி தேவையில்லாத வதந்திகள் கலப்பினாலும் சரி, நான் இப்பயும் சொல்றேன், அந்த நல்லவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. இது எங்க இருந்து வந்துச்சோ அங்கதான் அஸ்தமரம் ஆரம்பிக்கும். யாரு வாயிலிருந்து வெறுப்பு வந்துச்சோ, யாரு வாயிலிருந்து பொய் வந்துச்சோ, யாரோட உள்ளத்துல இருந்து துரோகம் வந்துச்சோ, இது எல்லாமே எங்க இருந்து உதயமாச்சோ அதை அழிச்சிட்டு தான் ஒரு வேலையை பார்க்கும். தீய எண்ணங்களை வச்சிருக்கிறவங்களும், தீய செயல்களை கையில வச்சிருக்கிறவங்களும், இதுல புரிதல் இல்லாத இருக்காங்களோ, ரியலைசேஷன் இல்லாத இருக்காங்களோ, நான் இப்பயும் சொல்றேன், காலம் ரொம்ப தூரம் உங்களுக்கு இல்ல. பெரிய ரியலைசேஷன் கொடுக்கறதுக்காக காலம் நல்ல பஞ்சு மெத்தை விரிச்சு வச்சிருக்கு. ரியலைசேஷன் கொடுக்க அன்னைக்கு படுக்க போட்டு அன்னைக்கு வாழ்க்கையில அது காட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு. அன்னைக்கு லைஃப் புரியும். யாரெல்லாம் வந்து பழி சொல்றது, அடுத்தவங்க மேல கேஸ் போடுறது, ஒண்ணுமே இல்லாதவங்களை குறை சொல்றது, அவங்கள மனசுல நோகடிக்கிறது, நான் இப்பயே சொல்றேன்னு ஆண்டவன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அவன் கோர்ட் அந்த தீர்ப்பு